வாட்ஸ்அப் மாமா இது ஒரு சண்டே பிளாக் தான். ஏன்னா நான் கத்தால எழுந்துருந்தாங்க பரபரப்பாக ஓடுறேன்னு பார்க்காதீங்க கைஸ். டிக்பேட்டுக்கு தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரெஸ் வாங்கணும் ஆயிடுச்சு. அப்படியே சார் நம்மளே போய் பார்த்து வாங்கிக்கலான்ட்டு. அண்ட் போன விளாகில் போட்டிருந்தேன் இல்லையா, நைட்டு சர்ச்சில் வேலை பண்ணி தூக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு அதே 3 ஹவர் தூக்கத்தில் குளூரில் ஏஞ்சி வந்தேன் கைஸ் சத்தியமாக. அண்ட் இங்கே வந்து பார்த்தாக்கா யாரும் பண்ணல ப்ரெஷ்ஷு. இங்கே பார்த்தா இவ்வளோ ரஷ்ஷு அவ்வளோ சேக் ஆகிட்டு இருக்குது கைஸ். இங்கே போனால் எப்படி தள்ளுறாங்க, அங்கே போனால் அப்படி தள்ளுறாங்க. பேஜாரில் வீட்டுக்கு வந்து ஒரு மோர் ஆச்சு. ஏன்னா ஒரு கலெக்ஷனும் இல்லை கைஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் பால் பிஸ்கெட்டு சாப்பிட்டேன். இது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு சாப்பிட்டு. எங்கள் மம்மி டேரெக்டாக எழுப்பி விட்டாங்க. எவ்வளோ டைம் பார்த்தா 4 மணி ஜொரம் கொதிக்குது. சரி எங்கள் மம்மி முட்டை பண்ணி வச்சுருந்து சாப்பிடுனாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வீட்டுக்கு போனாக்கா எங்கள் அக்கா குழந்தைக்கு தண்ணி ஊற்றினாங்க ஃபஸ்ட்டு தண்ணி. ஸோ அதனால் கொஞ்சம் சாப்பாடு கறியெல்லாம் பண்ணிட்டாங்க. எவ்வியா அஷ்டி எங்கள் தங்கச்சி வா நம்ம ஃபேமஸ் பன் மஸ்கா பண்ணலான்னு சொல்லிச்சு. நான் வேறு சிக்கா இருந்தேன்னா சரி பன் மஸ்காவை பண்ணிட்டு சாப்பிட்டு டின்னருக்கு எங்கள் சித்தி தோசை மட்டன் கொழும்பு கொஞ்சம் கவாபான்னு இருந்தாங்க. அத்தை சாப்பிட்டு உக்காந்து படிக்கலான்னு பார்த்தாக்கா அப்போ தான் எங்கள் உணர் தங்கச்சி வந்துட்டு எங்கள் ஸ்கூலில் கோயிருக்குது இந்த பாட்டு நீ பாடுறியா சர்ச்சில்னு சொல்லிச்சு. ஏம்மா படிக்கிறது கொடுமா நாங்கள் படிக்கணும் எக்ஸாமுக்கு இதுன்னு சொல்லிட்டு அத்தை ஒரு கொட்டி துரத்தி விட்டு உக்காந்து பச்சு திருப்பியும் வீட்டுக்கு வந்து பார்த்தா 2 முட்டை மிச்சம். அந்த முட்டையை சாப்பிட்டு திருப்பியும் நைட் 1:30 மணி முட்டை ஃபஸ்ட்டு நான் தூங்க போகிறேன் கைஸ். ஒரு லைக் ஒரு ஃபாலோ மறக்காமல் அச்சு